இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லட்சுமி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் அதிகாலை 12:11 வரையிலும் அஷ்டமி, அதற்கு பின்பு இரவு 10:39 மணி வரையில் நவமி, அதற்கு பின்பு தசமி. இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை 12:37 மணி வரையிலும் பூசம், அதற்கு பின்பு இரவு 11:50 வரையில் ஆயில்யம், அதற்கு பின்பு மகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை 12:37 மணி வரையில் மூலம், அதற்கு பின்பு இரவு 11:50 வரையில் பூராடம், அதற்கு பின்பு உத்திராடம். மேஷராசி நேயர்களுக்கு இன்றும் சந்திரன் 4ஆம் இடத்தில் கடகராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். இன்றைய நாள் மேஷராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நல்ல ஒரு இதமான நாளாகவே அமைகிறது. பல நாட்களாக குழப்பமாக இருந்து வந்த ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு சாதகமாகவே மாறுகிறது. இன்று மேஷராசி அன்பர்களுக்கு பொன் பொருள் சேரக்கூடிய நாளாகவும் இருக்கும். பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் லாபங்கள் ஏற்படும். சந்திரன் இன்று கடகராசியில் சஞ்சாரம் செய்வதனால் ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம். இருந்த போதிலும் இன்றைய நாள் மனதிற்கு நிறைவும் சந்தோஷமும் கொடுக்கும். ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது. பல நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் தீரும். இன்று உங்களினுடைய அலுவலக வேலைகள் மனதிற்கு குழப்பம் இல்லாமல் நடந்தேறும். பல நாட்களாக வழக்கு விசாரணை போன்றவற்றால் இருந்து வந்த இடர்பாடுகள் தீரும். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய மனிதர்களை சந்திப்பது மற்றும் இன்றைய நாளில் உங்களினுடைய பழைய நண்பர்களை சந்திப்பது, இது அனைத்தும் இன்று உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷத்தை தரலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று சனிக்கிழமை ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு சிறந்தது. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டு. ராசிநாதன் புத பகவான் லாபத்தில் இருப்பதும் மற்றும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரனின் சஞ்சாரமானது மிதுன ராசி நேயர்களுக்கு சற்று மனக்குழப்பத்தை கொடுக்கலாம். அது சற்று உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக ஏற்படும். இன்று விநாயகர் ஆலய வழிபாடு உங்கள் மனக்குழப்பத்தை தீர்க்கும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மனம் அமைதியாகவே இருக்கும். வியாபாரம், தொழில் போன்ற விஷயங்களில் இன்று நீங்கள் பார்க்கக்கூடிய நபர்கள் மற்றும் இவர்களிடத்தில் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவது நல்லது. இன்று ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது இந்த கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரலாம். இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்தது. விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் சிவன் ஆலய வழிபாடு இன்று சிறந்தது. கடகராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக பெரியோர்களினுடைய ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகளும் மாறும். சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சூரியன் புதனுடன் இருப்பது பாக்கியத்தில் பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக உண்டு. இன்று சனிக்கிழமை நவகிரக வழிபாடுகளும் மற்றும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்யலாம். அஷ்டம சனிக்கு இது ஒரு நல்ல பரிகாரமாகும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு சில சங்கடங்கள் தீரும். சிம்மராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் உங்களுக்கு நல்லது. வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று ராசிநாதன் 8ஆம் இடத்தில் இருப்பதும் சூரியன் 8ஆம் இடத்தில் இருப்பதும் சற்று மன சஞ்சலத்தை கொடுக்கும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அனுகூலமாக இருப்பார்.
இன்று அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளோடு சற்று வாக்குவாதங்களோ அல்லது பிரச்சனைகளோ அவ்வப்போது வந்து போகலாம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று தொய்வை கொடுக்கலாம். இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் லாபங்கள் ஏற்படும். இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில குழப்பங்களுக்கும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பாக்கியத்தில் குரு பகவானும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் சற்று குழப்பத்தை கொடுக்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய கடன் முயற்சிகளில் குழப்பங்கள் ஏற்படும். இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மன சோர்வு தீரும். இன்றைய நாளில் உங்களினுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக சில குழப்பங்கள் வந்து போகலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு சில பண பிரச்சனைகள் மற்றும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு இன்று பெரியோர்களின் தலையீட்டினால் தீர்வுகள் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று சொந்த பந்தங்கள் மூலமாக சில பிரச்சனைகள் வந்து போகலாம். குடும்பக்காரகன் குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பது இன்று உங்களுக்கு சில மனக்குழப்பங்கள் வந்து போகும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அனுகூலமாக இருப்பார். இன்று கொடுக்கல் வாங்கல் மற்றும் கடன் பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கும் சற்று மன அழுத்தம் ஏற்படும். விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் இன்றைய நாளில் நீங்கள் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புதிய கடன் முயற்சிகளோ அல்லது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ இன்று பேச வேண்டாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக அமைகிறது. சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் இன்று மனதளவில் சில சந்தோஷங்கள் உண்டு. கொடுக்கல் வாங்கலில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கும். பல நாட்களாக இருந்து வந்த இந்த பணப்பட்டுவாடா பிரச்சனையிலிருந்து இன்று நீங்கள் வெளிவரலாம். நீண்ட கால உழைப்பிற்கு ஒரு நல்ல ஊதியம் கிடைப்பதோ அல்லது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளையோ இன்று உங்களுக்கு வந்து சேரும். 8ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தாலும் கூட 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார். இன்று விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களையும் வழிபாடு செய்ய இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப குழப்பங்கள் தீரும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில வேலை விஷயங்கள் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆதரவையும் அனுசரணையும் இன்று பெறலாம். உங்கள் பிள்ளைகள் மூலமாக இன்று நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளை மிகவும் உகந்தது. எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமாகவே அமையும். மகர ராசி நேயர்களுக்கு குடும்ப பெரியவர்களின் ஆசீர்வாதங்களும் மற்றும் அவர்களினுடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். கும்பராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில பண பிரச்சனைகள் தீரும். 5ஆம் இடத்தில் குரு பகவானும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் இன்று உங்களுக்கு மனதிற்கு அமைதியை தருவார்கள். வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். இன்று கும்பராசி நேயர்களுக்கு பிள்ளைகளால் பெருமைகள் உண்டு. வழக்கு விசாரணை போன்றவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும். இன்று கும்பராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் சுபங்கள் உண்டு. குழந்தை பிறப்பு மற்றும் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று சுப செய்திகள் காத்திருக்கிறது. மீனராசி நேயர்களுக்கு இன்று மனதில் சோர்வு இல்லை. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில போராட்டங்கள் முடிவிற்கு வரும். உங்களினுடைய சகோதரிகள் மற்றும் பிள்ளைகளுக்கு இடம்பெற வேண்டிய ஒரு சில சொத்து சமாச்சாரங்கள் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முடிவெடுக்க வேண்டியது அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று மனச்சோர்வு இல்லை. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வுகள் கிடைக்கும். மீனராசி அன்பர்களுக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்று கையெழுத்திடுவது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு.
பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மனசோர்வு தீரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 29 வருட நம்பிக்கை, 20 லட்சம் திருப்தியான வாடிக்கையாளர்கள். இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லக்ஷ்மி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில்.